இப்போ ஆஸ் அன் அட்வொகேட் நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஜட்ஜஸ் சில நேரத்துக்கு அந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸுக்கு கன்சர்னான ஹஸ்பண்டோ ஒய்ஃபையோ உங்கள் தரப்பில் இருந்து வக்கீல் வரலையா அப்படிங்கிற இதை ஜட்ஜே கேட்குறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அது கரெக்டாக அப்படின்னா இல்லை. இப்போ மற்ற கோர்ட்டில் அவங்களுக்கு சட்டம் தெரியாத பார்ட்டிஸுக்கு வாதாடுறதுக்கான ஒரு வக்காலத்தை ப்ரெசென்ட் பண்ணி அவங்க தரப்பில் சட்ட ரீதியாக தர்மம் பண்ணுறதுக்கு தான் அட்வொகேட். பட் ஆஸ் அ ஃபேமிலி கோர்ட்டுக்கு அட்வொகேசிங்கிற கான்செப்டே வராது, வக்காலத்துங்கிற கான்செப்டே இருக்காது. ஏன்னா இந்த ஃபேமிலி கோர்ட் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் சட்டத்தின் கீழே இயங்குது. இதுக்கு ரூல்ஸ் வடிவமைச்சிருக்காங்க. இது என்னன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி அவங்களுக்குள்ள சமரசம் பண்ணி சேர்த்து வைக்கிறது தான் இந்த சட்டத்தோடைய இது. ஸோ அதனால இதை அட்வொகேசி ரைட் டு ரெப்ரசன்ட் பை லாயர்ஸ் ஆர் அட்வொகேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. ஆனால் கோர்ட்டு நினச்சா, அதாவது ஒரு லீகல் அசிஸ்டன்ஸ் இந்த வழக்கில் தேவை அப்படின்னா ஒரு அமிக்கஸ் குவரியை அப்பாயிண்ட் பண்ணலாம் தீர்க்கிறதுக்கு. அமிக்கஸ் குவரிங்கிறதுக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கிறது.